வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், 2-3 விசேஷங்கள் இருக்குது. அதாவது உலக மண் தினம் அப்படிங்கிறாங்க. எர்த்து, அந்த பூமி, அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மண்ணில் நமக்கு வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அதில் தாவரங்கள் வளர்க்குறதுல இருந்து, உள்ள இருக்க தண்ணியில் இருந்து, மினரல்ஸில் இருந்து, நிலக்கரி, தங்கம், எத்தனையோ. உலக மண் தினத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். மண்ணினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே போடுற எல்லாத்தையுமே அது அரிச்சிடும், காலி பண்ணிடும். பிளாஸ்டிக் ஒன்றை மட்டும் அதால் அழிக்க முடியல. அதுக்கு பல வருஷங்கள் தேவைப்படுது, அவ்வளோதான். அழிக்க முடியலன்னு இல்லை, அழிக்கும், ஆனால் பல ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போடுறோம், எல்லாத்தையும் அரிக்கக்கூடிய மண் அந்த விதையை மட்டும் அரிக்க மாட்டேங்குது, பார்த்தீங்களா? அதையும் அதை அரிக்க முயற்சி பண்ணுமோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விதை அதோட போராடி தானும் உயிரோட இருக்குங்கிறத நிரூபித்து முளைச்சி வெளியே வருது, பார்த்தீங்களா? அதுதான் விதையினுடைய ஒரு பெரிய ஒரு கதை. அடுத்தது உலக தன்னார்வலர்கள் தினம். இன்னைக்கு தன்னார்வலர்கள் அப்படின்னா யாருங்க? அவங்களா வாலண்டியரா முன் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் தன்னார்வலர்கள் தான். அதில் எத்தனையோ தன்னார்வலர்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பாக ஒருத்தர் சொல்லலாம். யாருன்னா, இந்த பூமி பந்தை பசுமையாக்குபவர்களை. ஏன்னா ஏற்கனவே நல்ல பசுமையாக இருந்தது. மனிதர்களுடைய வளர்ச்சியின் காரணமாக, சூழ்ச்சியின் காரணமாக அந்த பசுமை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இதே நிலை நீடிச்சா நாளைக்கு நம்ம சந்ததியினருக்கு ஆக்சிஜன் கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் நாம் இப்போ அதை முன்னெடுத்திருக்கோம். அப்படி பார்த்தா அந்த பூமி பந்தை மீண்டும் பசுமையாக, குளிர்ச்சியாக, பழைய மாதிரி காடுகள் நிறைந்த ஒரு இடமாக மாற்றுறதுக்கு பல தன் ஆர்வலர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக ஒரு அமைப்பை சொல்லலாம். கேஜிஎஃப், கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது நம்மளுடையது. யாருடையது? நம்ம சொந்த நிறுவனம், கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன். அதில் ஏகப்பட்ட பணிகள் நம்ம செஞ்சுட்டு வரோம். கூடிய சீக்கிரம் அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். அப்போ கலங்களில் வனம் அப்படிங்கிறது மாறி வனத்துக்குள் கலங்கள் அப்படிங்கிற நிலைமை வரும் பாருங்க. அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா தன்னார்வலர்களுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இதன் மூலம் ஒரு வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். 3வது என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, ஒரு வருத்தமான செய்தி. செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று மறைந்த தினம். அவருடைய ஆளுமையை பற்றி நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்கே தெரிந்தது. ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு பேர் வாங்கினவங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அந்த கட்சியை அருமையாக, கட்டுக்கோப்பாக, திறம்பட நடத்தியவர்கள். பல சந்தர்ப்பங்களில் தடாலடி என்று சொல்லக்கூடிய அதிரடி முடிவுகளை எடுத்தார்கள். இரும்பு கரம் கொண்டு பல விஷயங்களை அடக்கியுள்ளார்கள். அருமையான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணி அப்படின்னு சொன்னால் அம்மா ஜெயலலிதாவை நம்ம சொல்லலாம். அவங்களுடைய நினைவு தினம் இன்று. அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திக்கலாம், சரிங்களா? அடுத்தது காமெடி நடிகர், நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன். அவரும் மறைந்த நாள் இன்னைக்கு தான். அற்புதமான நடிகர். ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் வேலை செய்வாராம். 7 படங்களில் நடிப்பாராம். ஒரு டைரக்டருக்கும் 3 மணி நேரம் தான் கொடுப்பாராம். அந்த மீதி 3 மணி நேரம் எதுக்குன்னா, வீட்டுக்கு வந்து தலை காமிச்சு போகிறதுக்காக இருக்கும். அந்த அளவுக்கு பிஸியான ஒரு நடிகர், அருமையான காமெடி நடிகர். அவருடைய உடல் மொழி வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு அருமையான காமெடி நடிகர். எளிய குடும்பம், ஒரு மனைவி, 3 குழந்தைகள், நல்லா வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் காலத்தின் கட்டாயம் நமக்கு தெரியாது இல்லையா? காலமாயிட்டார் அவர். அற்புதமான நடிகர். அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு அஞ்சலி செலுத்திக்குவோம். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்போ நிறைவு செய்கிறோம். விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.